நோபல் பரிசு உருவான கதை, அதை பத்தின ஒரு சின்ன பிரீஃப் தான் இது. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட மிக உயரிய விருதான நோபல் பரிசு, அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்பு, ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி, அப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் செஞ்ச ஒரு சின்ன தப்பு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதலாவது, டைனமைட்டும் குற்ற உணர்ச்சியும். அதாவது ஆல்ஃபிரட் நோபல் 1867ல டைனமைட்டை கண்டுபிடிச்சார். பாருங்க, அவரோட எண்ணமெல்லாம் நல்லதுக்கு தான். சுரங்கம் வெட்ட, ரோடு போட, இந்த மாதிரி வேலைகளுக்கு உதவுன்னு தான் நினைச்சாரு. ஆனா நடந்ததென்ன? அது போர்க்களங்கள்ல ஒரு பெரிய அழிவாயுதமா மாறிடுச்சு. இதனால நோபலுக்கு செல்வம் கொட்டுச்சு. ஆனா கூடவே மனச உறுத்துற ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியும் வந்துருச்சு. அடுத்து ரெண்டாவது விஷயம், இதுதான் ஒரு பெரிய திருப்புமுனை. 1888ல நோபலோட சகோதரர் லுட்விக் இறந்து போறாரு. ஆனா பாருங்க, ஒரு பிரெஞ்சு நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுச்சு? தவறுதலா ஆல்ஃபிரட் நோபல் தான் இறந்துட்டாருன்னு செய்தி போட்டுடுச்சு. அதோ ஹெட்லைன் என்ன தெரியுமா? மரணத்தின் வியாபாரி இறந்து விட்டார். இத படிச்ச நோபலுக்கு பயங்கர ஷாக்கு. என்னது, நான் செத்ததுக்கப்புறம் உலகம் என்னை இப்படிதான் ஞாபகம் வச்சுக்குமான்னு யோசிச்சாரு. அப்போவே முடிவு பண்ணிட்டார், தன்னோட அடையாளத்தை மாத்தி ஆகணும்னு. கடைசியா மாற்றப்பட்ட அந்த உயில், அந்த ஒரு தப்பான நியூஸ் அவரை முழுசா மாத்திருச்சு. அதனால 1895ல தன்னோட கடைசி உயில எழுதினாரு. அதுல தன்னோட மொத்த சொத்துல 94% ஒரு அறக்கட்டளைக்கு எழுதி வச்சிட்டாரு. அதிலிருந்து வர்ற வட்டியிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அப்புறம் உலக அமைதி, இந்த துறைகள்ல மனித குலத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்போ பாருங்க, ஒரு பத்திரிக்கையில வந்த சின்ன தப்பான செய்தி ஒரு மனுஷனோட மரண சாசனத்தை மட்டும் மாத்தல, உலக வரலாற்றையே மாத்தி எழுதிடுச்சு.